அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவனுடைய பாடுகளின் போது எவ்வளவோ துன்பத்திற்கு அவர் உள்ளாகி இருந்தாலும் கூட, தன்னை மறந்து தன்னுடைய சீடர்களை அவர் நினைத்து பார்க்கிறார். மிக முக்கியமான ஒன்று. அந்த கெத்செமனியிலே அவர் பெரும் பாடுகள் பட இருக்கிறார். ஆனால் தமக்கு வேண்டிய முக்கியமான 3 திருத்தூதர்களை அழைத்து சென்று தம் அருகே இருந்து ஜெபிக்கும்படி தூண்டுகிறார். நமக்கு சாதாரணமாக என்ன தோன்றும் என்றால், நான் பெருந்துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர் சொல்வார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் திருத்தூதர்களிடம் சொன்னது, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். சோதனைகள் வரும். எந்த மனிதனும் சோதனைகளிலிருந்து விடுபட்டவன் அல்ல. ஆகவே தம்முடைய திருத்தூதர்களுக்கு சோதனைகள் வரும். ஏற்கனவே சொல்லிவிட்டார், உங்களிலே ஒருவன் காட்டிக் கொடுப்பான், ஒருவன் மறுதளிப்பான், எல்லாரும் விட்டு விட்டு ஓடி போவீர்கள். இந்த சோதனைகள் எல்லாம் வருகின்றன. அவற்றிலே வெற்றி பெறுவதற்கு பதிலாக அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆகவே வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு ஜெப துணை தேவை, கடவுளுடைய அருள் துணை தேவை. அதன் அடைவதற்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று தம்முடைய சீடர்களுக்கு அவர் உணர்த்துகிறார். ஆனால் திருத்தூதர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவோ நல்லவை நமக்கு சொல்லப்படுகின்றன. நாம் கேட்கிறோம், படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், ஆனால் புரிந்து கொள்வது இல்லை. மற்றவங்களுக்கு அப்படி இருக்கும், நமக்கு இருக்காது என்பது போன்ற ஒரு மயக்க நிலையிலே நாம் இருந்து விடுகிறோம். ஆகவே பல நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிற உதவிகளை நான் பயன்படுத்திக் கொள்வது இல்லை. ஆண்டவர் இயேசு இவர்களை பார்த்து சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்கிறார். அவருடைய மனசிலே மிகவும் கடினமாக துன்பப்பட்டு கொண்டு வருகிறார் என்பது அவர்களுக்கு ஓரளவு தெரிகிறது. ஆனாலும் கூட இவர் இறைமகன், இவர் துன்பப்பட முடியாது என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இருந்து கொண்டு தாங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கவில்லை, தம்முடைய தலைவருக்கு துணையாகவும் அவர்கள் இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இந்த தவக்காலத்திலே நாம் மிக கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கைக்கும் துணையாக நாமும் நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களும் சோதனைகளிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக விழித்திருந்து ஜெபிக்கின்ற அந்த அருமையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோமா? இந்த தவக்காலம் நமக்கு அதை கற்றுத்தர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மோடு தொடர்புடையவருடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை சூழ்ந்து இருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் சரி, உலகிலே எத்தனையோ பேர் எவ்வளவோ கேடுகளை புரிந்து விடுகிறார்கள். அதிலும் இந்த காலத்தில் போதைகள், லஞ்ச லாவண்யங்கள், ஏமாற்று வேலைகள், வெளிப்படையான கேவலமான வாழ்க்கை என்று பல வகையிலே வீழ்ந்து கிடக்கிற இனத்தை பார்க்கிறோம். சோதனைக்கு உட்படாதபடி இவர்கள் எல்லாருக்கும் அருள் துணை வேண்டும் என்று ஜெபிப்பது நமக்கு கடமை என்பதை இந்த தவக்காலத்தில் நாம் உணர்ந்து கொண்டு அதை பின்பற்றுவோம். வெற்றி பெற வேண்டும்.